ஆர்பிஐ ஏன் 1 ரூபி காயின்ஸ் 1 ரூபி நோட்டு இல்ல எந்த காயினுமே வெளியிடுறதுன்னு தெரியுமா? ஆக்சுவலா ஆர்பிஐ பாத்தீங்க அப்படின்னா 1 ரூபிக்கு மேல இருக்கக்கூடிய நோட்டுகளை மட்டும்தான் அவங்க அச்சடிப்பாங்க. அப்ப இந்த காயின்ஸ் எல்லாமே யார் அச்சடிக்கிறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய நிதி அமைச்சகம். ஸோ இவங்க தான் வந்துட்டு நமக்கு காயின்ஸை வந்துட்டு வெளியிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த பிளேஸ்ல ஆக்சுவலா காயின்ஸை வந்துட்டு வெளியிடுறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் நொய்டா அண்ட் கொல்கத்தா, பாம்பே அண்ட் ஹைதராபாத் இந்தந்த சிட்டிஸ்ல எல்லாம் வந்துட்டு நமக்கு காயின்ஸை வந்து அச்சடிச்சு வெளியிடுறாங்க. இந்த காயின்ஸை வந்துட்டு 2011 சட்டத்தின்படி அவங்க வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட அகைன் கொடுப்பாங்க. அவங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க நம்மளோட யூசர்ஸ்க்கு வந்துட்டு வெளியிடுவாங்க ஆக்சுவலா. ஓகேங்களா? நீங்க நல்லா பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், பழைய 1 ரூபாய் நோட் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த 1 ரூபாய் நோட்ல வந்துட்டு ஆர்பிஐ கவர்னரோட சைன் இருக்காது. அதுக்கு பதிலா இந்த பினான்ஸ் செக்ரட்டரியோட சைன் தான் இருக்கும். 1 ரூபாய் காயின்ஸ் இல்ல 1 ரூபாய் நோட்ல நீங்க எதுல பாத்தீங்களாலுமே காயின்ஸ்ல சைன் இருக்காது. பட் நோட்ல அவங்க பினான்ஸ் செக்ரட்டரியோட சைன் தான் இருக்கும். ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் வந்து ஆர்பிஐ வந்துட்டு காயின்ஸை வந்து வெளியிடுறது இல்லை.